الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلني من ورث جنة النعيم وقال أيضا رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வுடைய பேருதவியினால் சங்கை மிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதன் அரைவாசிக்கும் மேற்பட்ட நாட்களை நோன்பாளிகளாக இரவு நேரங்களை தொழுதவர்களாக குர்ஆன் ஓதியவர்களாக எங்களுடைய நேரங்களை காலங்களை கழித்துவிட்டு அதிலும் லீவு நாளில் பள்ளிவாசலில் ஒரு இஃப்தாருடைய நிகழ்வில் கலந்ததற்கு பின்னால் ஒரு நல்ல விடயத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியினால் தான் இது அனைத்தும் சாத்தியப்படுகிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனதில் நல்லெண்ணம் வருகிறதா, அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறதா, அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அருள். அந்த அருள் இல்லாமல் நன்மையான காரியங்களை செய்யவும் முடியாது, பாவமான காரியங்களை தவிர்த்து நடக்கவும் முடியாது. எனவே நல்ல நல்ல காரியங்களுக்கு என்னுடைய மனதை ஈடு கொடுக்குமாக இருந்தால், விரும்பமாக இருந்தால், குர்ஆனை எடுத்து ஒரு ஜுசுக்கும் மேல ஓது ஏழுமாக இருந்தால், இரவு நேர தொழுகையில் சகித்துக் கொண்டு அது 8 ரக்காத்தாக இருந்தால் 8 ரக்காத், 20 ரக்காத்தாக இருந்தால் 20 ரக்காத், யாருக்கெல்லாம் தொழ முடியுமோ விருப்பத்தோடும் ஆசையோடும் அப்படியான உணர்வோடு நான் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நான் இருக்கிறேன் என்று அடையாளம். அதற்கு மாற்றமாக குர்ஆனை தொடுகிறேன், என்னால் ஓத முடியாது, ஒரு பக்கத்தை கூட என்னால் தாண்டி ஓத முடியாது என்றிருந்தால், நான் முன்பின் சுன்னத்துக்களில் கவனம் செலுத்தாதவனாக இருந்தால், எனக்கு முன்பின் சுன்னத் தொழுவது என்ற பழக்கம் என்பது கிடையாது என்றிருந்தால், அதே போன்று ரமலானுடைய காலத்திற்கென்று மட்டும் இருக்கக்கூடிய அந்த இரவு வணக்கத்தில் என்னால் 8 ரக்காத்தோ அல்லது 20 ரக்காத்தோ தொழுவதற்கு எனக்கு என்னுடைய உடம்பு சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்குமாக இருந்தால், நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகிக் கொண்டிருக்கிறேன். ஷைத்தானுடைய பெயர் ரஜீம், எடுத்தெறியப்பட்டவன். எதிலிருந்து எடுத்தெறியப்பட்டவன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து எடுத்தெறியப்பட்டவன். நபிமார்களை எல்லாம் சொல்லும் பொழுது வைஸ்மாஈல வைத்ரீஸ வதல் கிஃபில், இந்த நபிமார்கள் அனைவரும் இன்னஹும் மினஸ் ஸாலிஹீன், இவர்கள் என்னுடைய நல்லடியார்கள், இவர்கள் என்னுடைய அடியார்கள், இவர்கள் என்னிடம் துஆ கேட்டால் நான் துஆவை ஏற்றுக்கொள்வேன். ஏன்? நான் சொல்கின்றபடி அவருடைய வாழ்க்கையை அமைத்து விட்டார்கள். என்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வது கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது சொல்கிறான், வனஜ்ஜைனா ஷுஐபன் வல்லதீன ஆமனூ பிரஹ்மத்தின் மின்னா, என்னுடைய அருளின் மூலமாகத்தான் நான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அந்த பெரும் அழிவு, நெருப்பு மலை, கல் மலை, அதிலிருந்து நான் பாதுகாத்தேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே போன்றுதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று எங்களுடைய ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் அனைவரும் எல்லா நேரத்திலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி நின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, மன்னிப்பை நாடி நின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை போன்று அல்லாஹ் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் செல்வது உதுவுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹ்ருன், காலையில் புறப்பட்டால் ஒரு மாதம் செல்கின்ற தூரத்தை அடைந்து விடுவார்கள் வெறுமனே காலை நேரத்தில். அந்த மாலை நேரத்தில் ஒரு மாதம் செல்கின்ற தொலை தூரத்தை அந்த மாலை பொழுதிலே அடைந்து விடுவார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். இவர்கள் ஒரு தடவை வெறுமனே இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாத காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு ஒரு சதை பிண்டமான ஒரு பிள்ளையை கொடுத்தான். முழு உருவத்தோடு குழந்தையை கொடுக்காமல் ஒரு சதை பிண்டமான ஒரு குழந்தையை கொடுத்தான். அப்போது அவருக்கு தெரிய வந்தது, நான் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாத காரணத்தினால் தான் அதற்கு இப்படி ஏற்படுத்தி தந்தான். உடனே என்ன செய்தார்கள்? ரப்பி கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய இறைவனே என்னை நீ மன்னித்து விடு, துஆ கேட்டார்கள். பாவ மன்னிப்பு தேடினார்கள். அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள். என்ன தவறு? வெறுமனே
இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாத காரணத்தினால். அதே போன்று அல்லாஹ் நபி அவர்களுக்கே சொன்னான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா யஷா அல்லாஹ். நபியே, நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் ஃபியூச்சர் லைஃப்ல பத்தி பேசக்கூடாது. இது வெறுமனே இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக. அப்படி என்றால் நான் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு பாவமா செய்திருக்கிறோம்? நான் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தையே செய்திருக்கிறோம்? இல்லை. அதைவிட பாரதூரமான, அதைவிட மிகவும் பாரதூரமான அல்லாஹ் கடமையாக்கிய பரலான தொழுகையில் நான் கொடுப்போக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய பாவம்! இது எவ்வளவு பெரிய பாவம்! எந்த மனிதன் தொழுகையை விடுவானோ அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகிறான். ஏன் தொழுகைக்கு ஏன் வணக்கங்களில் அவ்வளவு பிரதானம் வைத்திருக்கிறது சொன்னால், தொழுகை மாத்திரம்தான் அல்லாஹ்வை எங்களுடைய வணக்கத்தின் மூலமாக நாங்கள் நிரூபிக்கிறோம். வேற எந்த ஒரு வணக்கத்திலும் அது கிடையாது. பெரிதாக கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரே ஒரு அமல், அல்லாஹுக்கு முன்னால் நான் அடிமை என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல், அது தொழுகை மாத்திரம்தான். ஏன் நான் என்னுடைய தலையை பூமியில் வைக்கிறேன். இந்த பூமியில் வைப்பதன் மூலமாக, நான் இவ்வாறு குனிந்து இருப்பதன் மூலமாக நான் எதனை நிரூபிக்கிறேன்? நான் அடிமை, யா அல்லாஹ், உனக்கு முன்னால் நான் அடிமை என்ற ஒரே ஒரு நிரூபணமாக கூடிய ஒரே ஒரு அமல், அது தொழுகையில் மாத்திரம்தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, நாங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். கஹஃப் வாசிகள் என்று கொஞ்சம் வாலிபர்கள், அந்த நாட்டிலே இருந்த அந்த அரசன் அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ள சொன்ன நேரத்திலே குறிப்பிட்ட 6 அல்லது 5 கொஞ்ச வாலிபர்கள் அவர்கள் அந்த நாட்டை விட்டுவிட்டு வெளியேறினார்கள். நாங்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் இறைவனாக ஏற்றிருக்கிறோம். அவர்கள் செல்கின்ற நேரத்திலே கேட்ட ஒரே ஒரு துஆ, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ அருள் பாரிப்பாயாக, எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இதில் முதலாவதாக உள்ளடங்கக்கூடிய விடயம் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நீ எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அதன் காரணமாகத்தான் எந்த ஒரு இதற்கு முன்னால் பிரயாணிக்காத ஒரு புதிய ஒரு பாதையில் செல்கின்ற நேரத்திலே பாதுகாப்பான முறையில் அவருடைய இலக்கை அடைந்தார்கள். அந்த கஹஃப் குகைக்குள் நுழைந்தார்கள். 300 வருடங்கள், 309 வருடம் சந்திர கணக்குப்படி அல்லாஹ் தஆலா தூங்க வைத்தான். எப்படி? பிரட்டி பிரட்டி தூங்க வைத்தான். ஒரே நேரத்தில் தூங்கினால் முதுகில் புண் ஏற்பட்டு விடும். எனவே அல்லாஹ் என்ன செய்தான்? தூக்கத்திலேயே அவர்களை திரட்டினான். சூரியன் உதயமாகும் பொழுது, சூரியன் உதயமாகும் அவர்களுடைய பக்கம் வரும்பொழுது அல்லாஹ் சூரியனுடைய திசையை மாற்றினான். இவ்வளவும் எதன் காரணமாக? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் எந்த ஒன்றும் எங்களுக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பின் பக்கம் நாங்கள் எவ்வளவு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல், நபி, உலுல் அஸ்மி மினர் ருசுல் என்று சிறப்பு பெயர் பெறக்கூடிய 5 ரசூல்மார்கள் ஒருவர் என்ன துஆ கேட்டார்கள்? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் என்னென்ன நலவுகளை நீ இறக்கி வைத்திருக்கிறாயோ அந்த நலவுகளின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஆனால் நானும் நீங்களும் எந்த ஒரு தேவையும் உணர்வோடு இல்லாமல், ஏதோ நான் தான், எனக்குத்தான் எல்லா பவரும், நான் விரும்பியதை செய்வேன், எனக்கு பின்னால் தான் எல்லாரும் என்னுடைய பேச்சை கேட்பார்கள், என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் வேலை இருக்கிறது, எனக்கு இந்த கொரியாவில் எந்த விதமான ஆபத்தும் வராது என்று நாங்கள் ஏதோ எங்களுக்கு ஏதோ அச்சு அடித்து தந்ததை போல, ஏதோ ஒரு முத்திரை குத்தப்பட்டதை போல நாங்கள் தைரியமாக நடமாறுகிறோம். ஆனால் இந்த கொரியாவிலே எத்தனையோ நிலைமைகள் மாறி இருக்கிறது, எத்தனையோ பேருக்கு பல ஆபத்துகள் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, அல்லாஹ் நாடினால் எங்களுடைய இந்த ரத்தம் ஓடக்கூடிய ஒரு நரம்பிலே ரத்தம் ஓடாமல் விட்டால் நானும் நீங்களும் நொண்டியனாக மாறிவிடுவோம், நானும் நீங்களும் ஊமையனாக மாறிவிடுவோம், நானும் நீங்களும் பார்வையற்றவனாக மாறிவிடுவோம். இன்று எத்தனையோ பேர் பார்வையோடு தூங்கியவர்கள் எழும்பும் நேரத்திலே பார்வை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடியவன் யார்? அல்லாஹ். அவனுடைய அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் நாசமாகி விடுவேன். இதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் செய்தது ஒரே ஒரு தவறு. இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம். நெருங்கி விட்டார்கள், அல்லாஹ் என்ன செய்தான்? உடனே பூமிக்கு இறக்கினான். அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர்கள் அதற்கு பின்னால் கேட்ட துஆ என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. செய்தது ஒரே ஒரு தவறு. ரப்பனா வலன்னா அன்புசனா, யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம்,
நீ எங்களுக்கு மன்னிக்காவிட்டால், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்காவிட்டால் நாங்கள் நஷ்டமாளியாக விடுவோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கிடைக்காட்டி நான் நஷ்டவாளி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்காட்டி நான் நஷ்டவாளி. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க எத்தனை பேரை பத்தி நாங்க எத்தனை பேருக்கு பின்னால கதைத்திருக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் புறம் பேசுவது என்பது இன்னொரு பாவம் என்று. ஒரு மனிதர் தற்பொழுது எங்களுக்கு முன்னாடி இல்லை, அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி நாங்கள் அவருடைய குறையை கதைத்தால் அது புறம். இஸ்லாம் சொல்லித் தருகிறது, ஒரு மனிதனிடம் குறை இருந்தால் அந்த மனிதனை நாடி அவரிடம் அந்த குறையை பேசுங்கள். வாருங்கள், தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அழைத்து உங்களிடம் இந்த இடத்தில் இந்த தவறு நடக்கிறது, இதனை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் திருத்திக் கொள்ள போகிறார். அதோடு அதை விட முடிகிறது. அவரை பற்றிய எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத 5 நபர்களுக்கு முன்னால் அவருடைய குறையை கதைத்தால் அந்த 4 பேர்களுடைய மனதிலும் அவரை காணும் போது அந்த குறை, அந்த எண்ணம் வரும். இது மற்றவருடைய உள்ளத்தில் மற்றவர்களை பற்றிய ஒரு கட்டணத்தை உருவாக்குவது. இது லேசான பாவம் கிடையாது. எதுவரை? அந்த மனிதன் மன்னிக்காதவரை. சில நபர்கள் நினைக்கிறார்கள், நான் இந்த உலகத்தில் பெரிய பாவங்கள் செய்வது கிடையாது, நான் இந்த உலகத்தில் பெரிய பாவங்கள் செய்வது கிடையாது, நான் தொழுகிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், 5 நேரம் தொழுவ வாரேன், பள்ளிக்கு வாரேன், எல்லாம் செய்கிறேன். எப்ப வழங்கும்? நாளைக்கு மறுமை நாள் நெருங்கும் பொழுது சில மனிதர்கள் மலையாள நன்மையை கொண்டு வருவார்கள், மலையாள நன்மை. அப்போது அந்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் சாரர் வரிசையில் இருந்து நிற்பார்கள். யாருக்கிட்ட? கேட்பதற்கு, பேசுவதற்கு, என்னோட பேசுவதற்கு. அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து சொல்லுவார்கள், இந்த மனிதன் யா அல்லாஹ் என்னை பற்றி புறம் பேசி இருக்கிறான், என்னை பற்றி புறம் பேசி இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் நன்மையிலிருந்து கொஞ்சத்தை இவங்களுக்கு கொடுப்பான். இன்னொரு மனிதர் வருவார், அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் இந்த மனிதன் என்கிட்ட கடனை வாங்கியிருந்தான், இந்த மனிதன் கிட்ட கடனை வாங்கியிருந்தான், கடனை திருப்பி தர இல்லை, அவனுக்கு தெரியும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நன்மையிலிருந்து கொஞ்சத்தை அந்த கடன்காரனுக்கு கொடுப்பான். இப்படி கொடுத்து 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 நன்மை எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா வருஷ முடியாது. திரும்ப அந்த மனிதன் இன்னொரு மனிதன் சொல்வான், யா அல்லாஹ் இந்த மனிதன் எனக்கு, நான் மௌனமாக இருந்த நேரத்திலே எனக்கு ஏசினான், நான் அவனுக்கு எந்த ஒரு தவறும் நான் செய்யல, எனக்கு சும்மா அபாண்டமான முறையில ஏசினான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த கேட்கிற மனிதனுடைய தவறில இருந்து கொஞ்சத்தை எடுத்து அந்த மனிதனுக்கு எவன் ஏசினானோ அவனுக்கு கொடுப்பான். எந்த அளவுக்கு வந்தான்? சொர்க்கம் போகக்கூடிய அமலோடு வந்தான். ஆனால் இப்படியான சில பாவங்களின் காரணமாக தற்பொழுதும் நரகத்திற்குரிய அமலை பெற்று நரகத்துக்கு போவான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்கள் பயந்தார்கள், இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கிபித்தி வம்சத்தைச் சேர்ந்த ஒருவனை கொலை செய்த நேரத்திலே அந்த கொலை கிடையாது என்றாலும் ஒரு மனிதனை கொலை செய்ததற்காக வேண்டி ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், நீ என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதே மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே தனது தம்பி நானாவாகிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக சென்ற நேரத்திலே அந்த மனிதர்கள் காளை மாட்டை வணங்கினார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களிலே நடந்த பாவத்திற்காக இருவரும் சேர்ந்து என்ன துஆ கேட்டார்கள்? அந்த வலியுனா, யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய இரட்சகன், ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களுக்கு நீ மன்னிப்பு அளிப்பாயாக, இரக்கம் காட்டுவாயாக, வாந்த கைருல் காஃபிரின், நீ மன்னிக்க கூடியவன் என்று துஆ கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய ஒரு நபி. அவர்கள் துஆ கேட்டார்கள், இஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், யா அல்லாஹ் என்னை நீ சொர்க்கத்துக்குரியவனாக மாற்றிவிடு, உன்னுடைய சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு மனிதனாக என்னை நீ ஆக்கிவிடு. யார் துஆ கேட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் எவ்வளவு துன்புறுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பி இருந்தார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எந்த ஃபிரௌனுடைய துன்புறுத்தல் அவர்களுடைய ஈமானில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ் உனக்கிட்ட ஒரு சொர்க்கத்தை எனக்கு கட்டுவாயாக, அமைப்பாயாக, இந்த அநியாயக்கார ஃபிரௌனுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். இவ்வளவு பெரிய நல்லடியார்களே சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்களேயானால், இவ்வளவு பெரிய நபிமார்கள் ரசூல்மார்களே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் தேடக்கூடியவர்களாக இருந்தால் நானும் நீங்களும் எவ்வளவு அந்த சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பு ரஹ்மத்தின் பக்கமும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
எங்களுடைய படைத்த இறைவன் இதே தினத்தில் தான் பத்ர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திலே முதலாவதான போர், இஸ்லாத்திலே நடைபெற்ற முதலாவது போர் பத்ர் களம். அந்த நேரத்திலே, அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான். அந்த நாளிலே அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான் நபி ஸல்லல்லாஹு சமூகத்தாருக்கு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான், எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் நடக்குமோ அந்த நேரத்துல கதைப்பதை நாங்கள் என்ன செய்யணும், முற்று முழுதாக பகிர்ந்து கொள்ளணும். ஏனென்றால் தொழுகை நடக்கின்ற நேரத்திலே பின்னால் கதைத்தால் சொல்லக்கூடிய முசல்லிக்கு பிழை வர காரணமாகும். ஏனென்றால் நபிசம் அவர்கள் ஒரு தடவை தொழுவித்துக் கொண்டிருந்தார்கள், பின்னுக்கு சில நபர்கள் கதைத்துக் கொண்டிருந்தார்கள். தொழுது முடித்துவிட்டு சொன்னார்கள், என் மக்களே, நீங்கள் கதைக்க வேண்டாம், நீங்கள் என்ன பின்னுக்கு முணுமுணுக்குகிறீர்கள்? நீங்கள் முணுமுணுப்பதன் மூலமாக தொழக்கூடிய முசல்லிக்கு, தொலைக்கக்கூடிய இமாமுக்கு என்ன செய்யும், பிழை ஏற்படும். அதே போன்றுதான் ஒரு பேச்சோ ஒரு முக்கியமான விடயமோ நடைபெறுகின்ற நேரத்திலே கதைப்பதன் மூலமாக பேசுபவருடைய சிந்தனை மாறும், பேசுபவருடைய சிந்தனை மாறும். எனவே முடியுமான அளவு ஒரு வணக்கம் நடைபெறுமாக இருந்தால் அதில் நான் முழுமையாக என்னை தாழ்த்தி நான் கேட்பவனாக இருந்தால் நான் உட்கார வேண்டும். அப்படியே நான் தாழ்த்தி நான் உட்கார முடியாம ஒருவனாக இருந்தால் அந்த இடத்தை விட்டு நான் சென்று விட வேண்டும். இதுதான் நியதி, இதுதான் நியதி. எனவே இருக்கின்ற கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் அவர் முடித்து விடுவோம் பேச்சை. அது வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக தர்வாசா தோட பந்த் கர் பந்த் தர்வாசா. இந்த ரமலானுடைய மாதம் பிறை 17 தான் பத்ர் என்ற இஸ்லாத்தினுடைய முதலாவது போர் நடைபெற்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 313 பேர், எதிரி படை அபூ ஜஹல், அபூ சுஃபியான் அவங்களுடைய தலைமையின் கீழ் நடைபெற்ற 1000 பேர் தலைமையை கொண்ட அந்த யுத்தம். அந்த நேரத்திலே அந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், நாங்களுமோ விரல் விட்டு எண்ணக்கூடிய 313 பேர், கொஞ்ச நபர்கள், எதிரி படையில் இருக்கக்கூடியவர்கள் 1000க்கு மேற்பட்டவர்கள், எங்களுக்கு தெரியாத எண்ணிக்கை, ஆனால் எங்களை விட எண்ணிக்கையில் கூடியவர்கள். இன்றைய நாள் இந்த யுத்தம் நடைபெறுகின்ற நேரத்திலே நாங்கள் தோல்வி அடைந்தால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு ஒரு மனிதனும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே அழுதழுது மன்றாடினார்கள். எந்த அளவு சொன்னால், இந்த தொழுவதை பார்த்து கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே போதும், நபியே போதும், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். பாருங்க, ஒரு மனிதருக்கே நபியருடைய நிலைமையை பார்த்து மனம் இறங்குவதாக இருந்தால் தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள அல்லாஹ்வுக்கு எவ்வளவு இறக்கப்பட்டிருப்பான். அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுகிறது. அல்லாஹ் 5000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான். கண்ணுக்கு வழங்காது. பத்ர் அந்த களத்திலே ஈடுபட்டிருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பார்த்தோம், நான் வாளை ஓங்கினேன், ஆனால் தலை கீழே விழுவதை பார்த்தேன். அப்படி என்றால் யார் யுத்தம் செய்தது? சஹாபாக்களோடு சேர்த்து மலக்குமார்கள். இப்படித்தான் உண்மையான ஈமானும் உண்மையான எண்ணமும், ஏனென்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் தனது மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. உண்மையான முறையில் திருந்தும் நோக்கத்திலே பள்ளிவாசலுக்கு வருகின்ற உண்மையான நோக்கம் நான் திருந்த வேண்டும் என்கிற நோக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் என்று இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கணிப்புத்துறை மேலானவர்களே, அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். யுத்தம் எதிரிப்படை வந்து கொண்டிருக்கிற செய்தி கேள்விப்படுகிறது. நபி அவர்கள் நீண்ட நேரம் மசூரா செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள், என்ன செய்வோம் என்று. முஹாஜிர்கள் கதைக்கிறார்கள். முஹாஜிர்கள் என்றால் மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்கள் கதைக்கிறார்கள். ஆனால் இடம் கொடுத்த அன்சாரி சஹாபாக்கள் யாரும் கதைக்கவில்லை, மசூரா எந்த ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இடம் யாருடைய இடம்? மதீனாவில் இருக்கக்கூடிய இடம் தான் பத்ர். இந்த இடத்தில் உள்ள சஹாபாக்கள் அன்சாரிகள் கதைக்காமல் இருப்பது நபியர்களுக்கு மனவர்த்தத்தை ஏற்படுத்தியது. அப்படி இருக்கிற நேரத்துல 17 வயசு, வெறுமனே 17 வயசு சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள்
கடலில் பாய சொன்னால் நாங்கள் கடலிலும் பாய்வதற்கு ரெடியாக இருக்கிறோம். அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, வாருங்கள் யுத்தம் செய்வோம். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய இரட்சகனும் பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொள்வோம், நாங்கள் யுத்தம் செய்வதற்கெல்லாம் வரமாட்டோம். அப்படி சொன்னவர்களை போல நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். யா ரசூலல்லாஹ், நபியே நீங்களும் யுத்தத்துக்கு போங்க, நாங்களும் உங்களுக்கு மேல யுத்தத்துக்கு வாரோம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து யுத்தம் செய்வோம் என்றுதான் சொல்லுவோம் என்று சொன்னது யாரு? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை வயசு? 17 வயசு. இந்த காலத்தில் உள்ள ஒரு 50 வயசு உள்ள ஒருத்தரும் இப்படியான வார்த்தையை செய்ய மாட்டார், அழைக்க மாட்டார். அப்ப பாருங்க, எங்கட ஈமானுக்கும் எங்கட மனோபக்குவத்துக்கும் நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க எந்த பாதையை நோக்கி போய்த்து கொண்டிருக்கிறோம் யோசிக்கணும். ஒருத்தர் இன்றைக்கு வயசு பார்த்து யாருக்கும் மரணம் வருவது கிடையாது, நோய் வருவது கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் கிட்னி நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் ரெட் பிளட் இல்லாம தூங்க முடியாது. ஏன்? பிளட் பிரஷர், இருதய நோயாளி. அந்த பாத்திரையை குடிக்காட்டி தூக்கம் போகாது. யாரு? வாலிபர்கள். பிறக்கக்கூடிய பிள்ளைக்கும் சினி நோய் இருக்கிறது, பிறக்கின்ற பிள்ளைக்கும் கண் பார்வை இல்லாத தன்மை இருக்கிறது. எனவே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு விடயத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய அந்த நிர்ணயித்த விடயங்களிலிருந்து யாரும் பாதுகாப்பு கிடையாது. எனவே நாங்கள் தான் எங்களுக்குரிய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உذ்குரூனி அذ்குருக்கும், நீ என்ன ஞாபகம் செய், நான் உன்னை ஞாபகம் செய்வேன். அல்லாஹ்வுடைய ஒரு நியதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு நியதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் எங்களுக்கு அவசியம், அல்லாஹ்க்கு நாங்க அவசியம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் என்னுடைய இஸ்லாத்தை ஏற்று ஒழுங்கான முறைக்கு நடக்க மறுத்தால் உங்களை நான் விட்டுவிட்டு வேறொரு கூட்டத்தை நான் செய்வேன், உங்களுக்கு பாரமாக கொண்டு வருவேன், அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள். நீங்கள் பிறந்தது உம்மா அப்பா முஸ்லிம், நீங்க முஸ்லிம். ஆனா சென்ற வருடம் இஸ்லாத்துக்கு வந்த மனிதர் பூரணமான முறை இஸ்லாத்தில் நடந்து கொள்கிறார். கணித்துக்குரிமையானவர்களே, பெருசா இல்ல போக தேவையில்லை. எனக்கு தெரிந்த இந்த கொரியாவிலே 2 நபர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இஸ்லாத்துக்கு வந்த 2 நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அப்துல்லா பான், ஒன்று உஸ்மான் ஹாஜி என்று சொல்லக்கூடியவர்கள். கணித்துக்குரிமையானவர்களே, ஒரு வாழையடி வாழையாக வரக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு தெரியாத விடயத்தை அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை என்ன செய்கிறார்? அரபியில் ஓதுகிறார்கள். நான் 35 வருஷம் உம்மா வாப்பா பிறந்திருந்த முஸ்லிம், எனக்கு அந்த 10 சூறாவை விட்டு அங்க எனக்கு செய்ய தெரியாது, வாய்க்கு வராது. 10 சூறாவை விட்டு எக்ஸ்ட்ராவான குர்ஆனுடைய வசனங்கள் எதுவும் வாய்க்கு வராது. ஆனா யார் இது குர்ஆன் ஓதுறது? ஆச்சரியம். ஆதாரத்துக்கு அனிஸ்மன் அளிக்கிறார். வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அதே மாதிரி வனஸ்ஸிரு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸிது ஸாலிமீன இல்லா ஹஸாரா. இந்த 2 வசனத்தையும் அன்று வந்தவர் எங்களுக்கு முன்னால் ஓதி காட்டினார். இது யாரு? இஸ்லாத்தை ஏற்ற கொரியா முஸ்லிம். எங்களுக்கிட்ட ஒரு வசனத்தை, இதுல எல்லாத்திலுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கிறது. இதெல்லாம் மனிதனுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் பேசிய விடயங்கள். அந்த விடயத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். எனக்கு எதிரே கூறி எனக்கு ஒரு மனிதனுக்கு விளங்கப்படுத்த முடியும் நினைக்கிறீர்களே? எந்த அளவு சொன்னால் 12 வயது அடைந்த ஒரு பிள்ளையிடம் ஒழுங்கான முறைக்கு தொழுது காட்டுங்கள் என்று சொல்லி நியத்து வைத்ததிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் கேட்டால் அதில் எத்தனை பிழைகள் வரும் என்று எங்களுடைய நாடுகளுக்கு நாங்கள் சென்று எங்களுடைய உறவினர்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் தொலை வைத்து கேட்டால் விளங்கும் எத்தனை பிழை வரும் என்று. நானும் நீங்களும் அவ்வளவுதான் இஸ்லாத்தை பின்பற்றுறோம். செல்வாங்களே, குளிக்க போற நேரத்தில் கை கழுவிப்பட்டு போற மாதிரி தான் எங்களோட இஸ்லாம். நேரங்கள் வரும் பொழுதுதான் நாங்கள் என்ன செய்யறோம்? கொஞ்சம் எங்களை நினைத்துக் கொள்கிறோம், கொஞ்சம் நாங்கள் எங்களை நினைத்துக் கொள்கிறோம். ரமலானுடைய காலம் வர வேண்டும் சுபு தொழுவதற்கு, ரமலானுடைய காலம் வர வேண்டும் தான தர்மங்கள் செய்வதற்கு, ரமலானுடைய காலங்கள் வர வேண்டும் தௌபா செய்வதற்கு. இதுவல்ல முஸ்லிம். முஸ்லிம் என்பவன் எல்லா காலத்துக்கும் முஸ்லிம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள். அரைவாசி முஸ்லிமாக இருக்க முடியாது, கால்வாசி முஸ்லிமாக இருக்க முடியாது. எங்களுக்கு சாதகமான விடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு மனத்துக்கு வெறுப்பான விடைகளை விட்டுவிட முடியாது. அது யஹூதிகளுடைய பழக்கம், அது யூதர்களுடைய பழக்கம். முழுமையாக என்னுடைய மனம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளையா நான் எடுத்து நடக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கோட்பாடு. எனவே நானும் நீங்களும்
இந்த அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலத்தை அழகான முறைக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விடயம் தான் அதே சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய விடயம். ஒரு அனாதையான 2 பிள்ளைகளுக்கு ஒரு சொத்து இருந்தது. ஏழாவது அப்பா பாதுகாத்து வைத்த ஒரு சொத்து இந்த என்னுடைய வருங்கால சந்ததிக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் அப்படியே ஒரு கிராமத்துக்கு செல்கிறார்கள். அந்த மக்கள் அவர்களுக்கு விருந்து கொடுக்கவில்லை. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அந்த விழக்கூடிய சுவரை கட்டினார்கள் விழா விடாமல். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த மக்கள் எங்களுக்கு என்ன செய்யல, விருந்து தரல, நீங்க இவங்களுக்கு உபகாரம் செய்றீங்களே, அவங்க அந்த உலப்போற சுவரை நீங்க ஏன் கட்டி வைக்கிறீங்க சொன்னாங்க. அப்பதான் விளக்கத்துக்கு வாமல் ஜிதாரு வகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா சாலிஹா ஃபஅராத ரப்புக அன் யப்லுகா அஷுத்தஹுமா வ யஸ்தக்ரிஜ கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக். அந்த சுவத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது. அது யாருக்கு போய் சேரணும் என்றால் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய 2 அனாதைகளுக்கு போய் சேர வேண்டியது. இவர்களுடைய 7வது அப்பா ஒரு நல்லொரு மனிதர். அல்லாஹ் விரும்புகிறான் இந்த 2 சின்ன பிள்ளையும் பருவ வயதை அடங்கி அந்த புத்தி சுவாதீனம் எப்படி செலவழிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வெல்லாம் நல்லா வந்ததுக்கு பின்னால இந்த பிள்ளைகளுக்கு தெரிய வந்து இந்த பிள்ளைகளை சேர்த்தும் அந்த புதையலை எடுக்கும் வரைக்கும் அல்லாஹ் செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறான். இதன் காரணமாக ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், இது அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணமாக. பாருங்க, 7வது பரம்பரையிலிருந்து 2 பிள்ளைகளுக்கு போற வேண்டிய சொத்தை அல்லாஹ் எத்தனை நபர்களை கொண்டு பாதுகாத்து வந்திருக்கிறான். இதே மாதிரி தான் நானும் நீங்களும் நல்ல முறையில் வாழ்ந்தால் நிச்சயமாக எங்களுக்கு வர வேண்டிய ரிஸ்க் நிச்சயமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எந்த மனிதன் பாவம் செய்வானோ, அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சிறிய பாவங்கள் இருக்குது, அது நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் மூலமாக மன்னிக்கப்படும். அதுக்கு தௌபா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன பாவங்களுக்கு, பெரும் பாவங்களுக்கு கட்டாயம் தௌபா செஞ்சே ஆகணும். அந்த தௌபா செய்யாட்டி அல்லாஹ் செய்ய மாட்டான், அந்த பெரும் பாவத்தை மன்னிக்க மாட்டான். அந்த பெரும் பாவம் இருக்கும் காலமெல்லாம் எனக்கு வர வேண்டிய ரிஸ்க் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். ரிஸ்க் அல்லாஹ் எழுதிட்டான் என்பதற்காக வேண்டி நான் பாவம் நல்ல மாதிரி செஞ்சாலும் செய்யாட்டியும் சரி எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரும் என்று கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்க வேண்டியதெல்லாம் பாக்கியங்களும் கிடைக்கும். அதற்கு மாற்றமாக இன்ன ரஜுல லா யுஹரமு ரிஸ்க பிஸம்பி யுஸிபு, நிச்சயமாக ஒரு மனிதன் அவன் செய்கின்ற பெரும் பாவங்களின் காரணமாக அவனுக்கு கிடைக்கின்ற ரிஸ்க் இருந்து அவன் தூரமாகி கொண்டே இருப்பான். அவனுக்கு இன்றைக்கு இவ்வளவு கிடைக்கணும் என்றிருந்தால் அவன் ஒரு பாவத்தை வேண்டும் என்று செய்தால், ஒரு பெரும் பாவத்தை செய்தால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அளவில் மாற்றம் ஏற்படும். அவனுக்கு வர வேண்டிய நோய்கள் தடைபட மாட்டாது. இந்த மனிதன் நல்ல முறையில் வாழ்கிறான், ஏதோ கஷ்டப்படுகிற ஒரு மனிதனுக்கு தான தர்மம் செய்கிறான், வர வேண்டிய ஆபத்தில் நல்லா செய்வான், இல்லாமல் ஆக்குவான். வாழ்நாளை கூட்டி கொடுப்பான். ஒரு மனிதன் எனக்கு பேசுகிறான், நான் மௌனமாக பொறுமையாக இருக்கிறேன் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாக இருங்கள். எனவே என்னுடைய உயிருக்கு ஆபத்து வராத வகையிலும் வெறுமனை வார்த்தையோடு இறுக்கமாக இருந்தால் நான் பொறுமையோடு அதை கேட்டுட்டு இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது அப்போது எனக்கு என்ன செய்ய முடியும், என்னை காத்துக்கொள்ள அவனை கொலை செய்யவும் என்னால் முடியும். அந்த உரிமையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். எனவே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டுமா, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை அமையாவிட்டால் நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு தூரமாகி கொண்டே இருப்பேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த நிலைமையில் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மிச்சமுள்ள இந்த ரமலானுடைய காலங்கள் மிக முக்கியமான காலம். ஒற்றைப்படையான இரவு இருக்கிறது, அதில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. 21, 23, 25, 27, 29 அந்த நாட்களில் எங்களுடைய பள்ளிவாசலில் கியாமுல் லைலுடைய வணக்கமும் இருக்கிறது. 21, 23, 25, 27, 29 நாட்களில் கியாமுல் லைல் தொழுவிக்கப்படும். அதே மாதிரி இறைச்சிக்காக்கூடிய அமல் இருக்கிறது. இந்த மாதிரியான எங்களுக்கு இஸ்திக்ஃபார், தான தர்மம், எப்படி முக்கியமான அமல்கள் செய்து கொள்ள முடியுமான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு முன்னால் இருக்கிறது. எனவே வரக்கூடிய காலத்தை அழகான முறைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.